சமீபத்துல இந்திய தேர்தல் ஆணையமானது நாடு முழுவதுமே மேற்கொண்டுட்டு வரக்கூடிய இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள்னு சொல்லப்படக்கூடிய எஸ்ஐஆர்ல துல்லியமில்லாத விஷயமும் அதிகப்படியான வேலைப்பழுவோ இல்ல வெளிப்படைத்தன்மை அப்படின்றது இங்க இல்லாம இருக்குன்ற மாதிரி சில கடுமையான விமர்சனங்களை அது தொடர்ந்து சந்திச்சுட்டே வருது. டிசம்பர் 9 அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சூரியகாந்த் தலைமையில இருந்த அமர்வானது உண்மையான வாக்காளர்களுடைய குறைகளுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆனது அளிச்சிருக்கக்கூடிய இயந்திரமான இல்ல இந்த சைக்ளோ ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய பதில்களை பத்தி கடுமையான கண்டனம் தெரிவிச்சதோடவே ஆணையத்துடைய செயல்பாடுகளை நிலவக்கூடிய இந்த நம்பகத்தன்மை அப்படின்ற விஷயம் இப்போ சிக்கலை அம்பலப்படுத்தி இருக்கிறதாக இருக்கு. அதோட ஆளும் கட்சியுடைய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றத்துக்காக தான் எலெக்ஷன் கமிஷன் ஆனது இந்த புள்ளி விவர இலக்குகளுக்கு அதிகமாக முக்கியத்துவத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிற தன்மை அப்படின்ற விஷயத்த புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளும் சரி ஆர்வலர்களும் சரி குற்றங்களை சாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரம் தான் ஜனநாயகத்துடைய மிக அடிப்படையான செயல்முறைன்னு சொல்லப்படக்கூடிய தேர்தலில் ஒருமைப்பாடு பத்தி கடுமையான கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கு. இது பத்தின ஒரு முழுமையான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் கணக்கெடுப்பு படிவங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கான காலக்கெடுவை நீடிக்க கோரி மனுக்கள் விசாரிச்ச போது உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை இங்க வெளிப்படுத்தி இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மலைப்பகுதிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அல்லது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களா இருக்கக்கூடியவங்க இந்த காலத்தை முன்னிட்டு சபரிமலை யாத்திரை போகக்கூடிய காரணங்களால வாக்காளர் காலக்கெடுவை பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி மனுதாரர்கள் வாதிட்டு இருக்கிறாங்க. இந்த கூற்றுகளுக்கு பதில் அளிச்சிருக்கதாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆனது வெறும் புள்ளி விவரங்களை மட்டும்தான் முன் வச்சிருக்கிறதாக இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல 99.27% கணக்கெடுப்பு படிவங்கள் பெறப்பட்டதாகவும் இருக்கு. அதை நாங்க டிஜிட்டல் மயமாக்கவும் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கு. இங்க தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சூரியகாந்த் அவர்கள் இந்த சுருக்கமான புள்ளி விவர வாதத்தை முற்றிலுமாகவே நிராகரிச்சிருக்கிறாரு. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீதிமன்றத்துல நடைமுறைகள் எப்பெல்லாம் சிக்கலை எழும்பும் போதோ அது எல்லாமே இது 90%ஆகவோ இல்ல 97% தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ உங்களுடைய இந்த பதில்கள் அப்படின்றது எப்போதுமே இயந்திரத்தனமாகவோ இல்லை இந்த சைக்ளோ ஸ்டைலாகவும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கடுமையாகவே குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை தொடர்ந்தே இப்போ உண்மையான மனிதர்களுடைய சிரமங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஒரு சுய பாதுகாப்பு அறிக்கையை மட்டும்தான் தயாரிச்சு காட்டுறதாகவுமே நீதிபதிகள் கருதி இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த விஷயமானது ஆளும் கட்சியுடைய அரசியல் இலக்குகளை நிறைவேற்ற வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுத்தத்தால தான் எலெக்ஷன் கமிஷனுடைய தரவுகள்ல துல்லியத்தை விடவே அவங்க கொண்டு போக வேண்டிய வேகம் அப்படின்றது அதிகமாக இருக்கு. அந்த வேகத்துல தான் அவங்க முக்கியத்துவத்தை காட்டுறாங்க அப்படின்ற விஷயமும் இங்க நமக்கு பார்க்க முடியறதாக இருக்கு. தொடர்ச்சியாகவே எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த தரவுகளை பத்தி நீதிமன்றத்துடைய சந்தேகம் என்னவாக இருக்குன்னா, பீகார்ல முந்தைய திருத்தத்துடைய பயிற்சியோட சமயத்துல இருந்த ஒரு கண்டிப்பை தான் இப்போ அது பிரதிபலிக்கிறதாக தான் இருக்கு அப்படின்றது தான் இப்போ நீதிமன்றத்துடைய சந்தேகமாக இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல பீகார்ல மெதுவா தொடங்கி இருந்த அந்த எஸ்ஐஆருடைய செயல்முறையானது நாட்கள் நகரும் பொழுது நம்பவே முடியாத அளவுக்கான ஒரு வேகத்துல தான் அது முடிவடைஞ்சிச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட 24 மணி நேரத்துல மட்டுமே அந்த காலக்கெடுவில் மட்டும் எலெக்ஷன் கமிஷன் ஆனது கிட்டத்தட்ட 1.18 கோடி படிவங்களை சேகரிச்சதாக சொல்லி இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வினாடிக்கு மட்டும் 137 படிவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விகிதத்தை தான் பார்க்கறதாக இருக்கு. இந்த புள்ளி விவரத்துக்கான வேகத்தை அடையிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் தனக்காக இருக்கக்கூடிய சொந்த நடைமுறை பாதுகாப்புகள் எல்லாத்தையும் நீக்கி இருக்கு அப்படின்றது இப்போ விசாரணையில கண்டறியப்பட்டதாக இருக்கு. அதே போல பிஎல்ஓக்கள் வீடு வீடா போய் சரிபார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த கட்டாய பணியை கைவிட்டிருக்கிறாங்க. அது மாதிரியே ஒவ்வொரு வாக்காளருக்கும் நகல் படிவம் அப்படின்றதுக்கான ரசீது வழங்கப்படணும் அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த விதியும் இருக்கும் போதும் கூட 6% வாக்காளர்கள் மட்டும்தான் அதை பெற்றிருக்கிறாங்க. இப்போ இதனால மில்லியன் கணக்காக இருக்கக்கூடியவங்க சமர்ப்பிச்சிருக்கிறதுக்கான ஆதாரம் இல்லாமையே போயிருக்கு அப்படின்றதும் இங்க வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஆக ஆளுங்கட்சியுடைய இந்த வேகமான இலக்குகளை அடையணும் அப்படின்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆனது விதிகளை மீறி இருக்கு அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு உறுதியளிக்கப்பட்டதாகவும் இருக்கு. இப்போ இந்த புள்ளி விவர இலக்குகள் அப்படின்றத உருவாக்குறதுக்கான ஒரு அழுத்தம் பிஎல்ஓக்களுக்கு மேல மிகப்பெரிய ஒரு சுமையவே ஏற்படுத்தி இருக்கு. என்னன்னா, செவ்வாய்க்கிழமைக்கான விசாரணையோட சமயத்துல நீதிபதி ஜெய்மல்யா பாக்ஷி அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் அதிகப்படியான ஒரு ஊந்து சக்தியாக செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ
இந்த வேலை வெறும் ஒரு டெஸ்க்குக்கான ஒரு ஒர்க்காக மட்டும் இல்லாமல் இதுக்கு மாறாக முற்றிலுமாக இது வந்து வீடு வீடாக போய் சரி பார்க்குறதாக இருக்கணும்னு அதிகாரிகள் வந்து இந்த கணிசமான ஒரு வற்புறுத்தலுக்கு கீழே தான் பணியாற்றிட்டு வராங்கன்ற விஷயத்தையுமே அவங்க வந்து எடுத்துரைச்சிருக்கிறாங்க. இப்போது இந்த அதிகப்படியான வேலைப்பளுவில் வந்துட்டு மனித இழப்பு அப்படின்ற விஷயமும் கடுமையாகவும் பரவலாகவுமே இருக்கிறதாக தெரியுது. மேலும் இந்த எஸ்ஐஆருடைய பயிற்சியோடைய சமயத்தில் சுமார் 73 பிஎல்ஓக்கள் வந்து இறந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து வெளியாகிருக்கு. இதே மாதிரி மேற்கு வங்கத்திலையுமே அதிகமான பணிசுமை இருக்குது அப்படின்ற விஷயத்தை கண்டித்து பிஎல்ஓக்கள் வந்துட்டு அவங்களுடைய தலைமை தேர்தல் அதிகாரியுடைய அலுவலகத்துக்கு வெளியே வந்துட்டு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையே நடத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த நிலை அப்படின்றது வந்து இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை நமக்கு வந்து காட்டுறதாகவே அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த உயிரிழப்புகளாகட்டும் இல்லை போராட்டங்களாகட்டும் இது எல்லாமே ஆளுங்கட்சியுடைய அரசியலுடைய இலக்குக்காக தான் இந்த அடிமட்ட ஊழியர்கள் இப்படி ஒரு அழுத்தத்திற்கு ஆளாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையே நமக்கு காட்டுறதாகவுமே அமைஞ்சிருக்கு. மேலும் உச்ச நீதிமன்றத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷனை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ராகேஷ் திவோரி அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை திசை திருப்பறதுக்கான ஒரு முயற்சியுமே மேற்கொண்டிருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மன அழுத்தம் அப்படின்றது ஆணையத்தால் வந்து ஏற்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி மேற்கு வங்கம், கேரளா மாதிரியான மாநிலங்களில் அதிகாரிகளை வந்துட்டு சுற்றி வந்து ஒரு மேலாண்மை செய்யக்கூடிய விரோதமான ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசியல் கட்சிகளால் ஏற்பட்டதாக இருக்குது அப்படின்றது தான் அவர் வாதிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து கேரளாவில் வந்து சிபிஐ அப்படின்றவங்க ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க. ஆக இந்த ஒரு அந்த கட்சியுடைய அழுத்தம் தான் வந்துட்டு ஒரு பெரிய இடையூறு காரணியாகவே வந்து அவங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் எலெக்ஷன் கமிஷன் ஆனது தன்னுடைய வாக்காளர் பட்டியலை சுத்திகரிக்கிறதுக்கு செய்யக்கூடிய இந்த பணியில் வந்து தானியங்கி நகல் நீக்கம் செய்யக்கூடிய மென்பொருளை வந்து பயன்படுத்தி இருக்கிறதாக இருக்குது. ஆனால் இந்த மென்பொருளை வந்து நம்ம பயன்படுத்துறது அப்படின்ற விஷயம் பயனில்லாத ஒன்று அப்படின்றது வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆனதே வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டதாக இருக்குது. இப்போ இங்கே வந்து இதோடைய விளைவு என்னவாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா 14.35 லட்சம் சந்தேகத்துக்குரியதாக இருக்கக்கூடிய சில பிரதிகள் வந்து பட்டியலில் இருக்குது அப்படின்றதும் இங்கே வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அதே போல தான் 3.42 லட்சம் பெயர்களோ இல்லை வயதிலையோ சரிபார்க்க முடியாமல் சரியாக பொருந்தாத கூடியதுன்னு சொல்லக்கூடிய இந்த டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வந்துட்டு அந்த உள்ளீடுகளும் இங்கே வந்து நீக்கப்படாமல் இருந்திருக்கு. இப்போது இங்கே மிகவுமே கவலைக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது என்னென்னா, ஒரு சாதாரணமான வீட்டிலேயே 50லேருந்து 100 வாக்காளர்கள் இருக்கிற மாதிரி 1.32 கோடி அளவுக்கான கற்பனையிலும் எட்டாத அளவுக்கான ஒரு கணக்கு வரைக்குமே இங்கே வந்துட்டு பட்டியலில் வந்து இடம்பெற்றதாக இருக்குது. இப்போ இந்த தொழில்நுட்ப தோல்வியால் தான் வந்து நகல்கள் வந்து கண்டறியக்கூடிய மிகப்பெரிய பணியே வந்து ஏற்கனவே பணிச்சுமையில் இருக்கக்கூடிய கள ஊழியர்களுக்கு இது வந்து கைமுறையில் வந்துட்டு திணிக்கப்பட்டதாகவும் மாறி இருக்கு. இங்கே வந்து இது ஒரு தொழில்நுட்ப தோல்விகள் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக ஊழியர்களுடைய உழைப்பை வந்து வீணாக்கக்கூடிய ஒரு மோசடியான ஒரு நிர்வாகத்தை காட்டக்கூடிய ஒரு விமர்சனமாக தான் இந்த இடத்துல இது பார்க்க முடியறதாக இருக்குது. மேலும் இப்போ சபரிமலைக்கு வந்துட்டு சபரிமலைக்கான யாத்திரையை தமிழ்நாட்டிலிருந்து மேற்கொள்ளக்கூடியவங்களோ அல்லது புலம்பெயர்ந்திருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய தொழிலாளர்களுடைய நடைமுறை சிக்கல்கள், இந்த விஷயங்களை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆனது புறக்கணிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கள ஊழியர்களுடைய இறப்புகளுக்கு மத்தியில தான் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் ஜோயதா அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பரம் வந்து கள நிலவரத்திற்கு முற்றிலுமே மாறாக வந்துட்டு ஒரு டோன் டெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக வந்து முத்திரை குத்தப்பட்டதாக இருக்கு. இது எலெக்ஷன் கமிஷன் சில உண்மையான மனித சிக்கல்களை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை அப்படின்றது தான் நமக்கு வந்து காட்டக்கூடியதாகவும் இங்கே அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமையுடைய தீவிரத்தால தான் உச்ச நீதிமன்றம் இந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷனுடைய பதில்களில் திருப்தி அளிக்காமல் இருக்கக்கூடிய காரணத்தாலையும் இந்த வழக்கை மேலும் விசாரிக்கிறதுக்காகவும் டிசம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு ஒத்துவைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்துடைய இங்கே அடுத்த நடவடிக்கை அப்படின்றது இந்த எஸ்ஐஆருடைய நம்பகத்தன்மையும் அது மூலமாக ஆளுங்கட்சியுடைய வாக்காளர்களை நீக்கக்கூடிய யுக்திகளையும் கடுமையாகவே இது பாதிக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இங்கே எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த பிழைகளோ இல்லை வேகமாக கொண்டு செல்லக்கூடிய இந்த எஸ்ஐஆருடைய செயல்முறையோ இந்திய தேர்தல்களுடைய ஜனநாயக தரத்தை வந்து பலவீனப்படுத்துறதாக தான் மாறிட்டு இருக்கு. அதே போல் கள ஊழியர்கள் மேலே அழுத்தம் கொடுக்கறதோ இல்லை தரவுகளை வந்து சிக்கலை ஏற்படுத்துறதும் எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய நிறுவன சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் நமக்கு இங்கே காட்டக்கூடிய ஒரு விஷயமாகவே அமைஞ்சிருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.